தூவானத்தில் இனி வரும் அம்சம் அடையாளம். அடையாளம் என்ற பகுதியிலே நாம் வாரம் ஒருவரை அடையாளப்படுத்தி வருகிறோம். நீங்கள் உங்களுடைய படைப்புகள் மூலமாக அறிமுகமானவராக இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு என்ற ஒரு அடையாளம் தேவை. அதனை இந்த தூவானம் அடையாளப்படுத்த தயாராக இருக்கிறது. உங்களுடைய படைப்புகள் எந்தெந்த ஊடகங்களில் வெளிவந்ததோ அதனையும் குறிப்பிட்டு உங்கள் படைப்புகளோடு உங்கள் சுய விவரத்தோடு உங்கள் புகைப்படங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அறிந்த மூத்த படைப்பாளிகள் பற்றிய விவரங்களையும் கூட நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். சரி, இன்று அடையாளத்தில் அறிமுகமாகும் அந்த ஒருவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். வாருங்கள், தெரிந்து கொள்வோம். இயற்கை அழகின் மணிமகுடமாய் இலங்கை நிற்கும் மலையக மண் இலங்கையின் கலை இலக்கிய வானின் காரிருள் அகன்று பேரொளி பரவ எண்ணற்ற கலை இலக்கிய நட்சத்திரங்களை ஈன்று தந்துள்ளது. அந்த வகையில் தேயிலை தளிர்களின் சுகந்தம் இதயத்தை தொட, நீர் வீழ்ச்சிகளின் வனப்பு மனதை மயக்க, அழகு நிறைந்து காட்சியளிக்கும் தலவாக்கலை மண்ணில் இருந்து இரவாக்கலை படைக்க, எழுத்து பூக்களை முகிழ்க்க ஆரம்பித்துள்ளார் கவிதாயினி தா. எலிசபெத் அவர்கள். தலவாக்கலை இலங்கையின் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா தேர்தல் மாவட்டத்தில் நுவரெலியா நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரமாகும். மகாவலி கங்கையின் முக்கிய கிளையாறான கொத்மலை ஓயா இந்த நகரை ஒட்டி பாய்கிறது. இலங்கையின் தேயிலை துறையில் முக்கிய நகரங்களில் ஒன்றான தலவாக்கலையில்தான் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இத்தகைய பெருமை மிக்க மண்ணில் பிறந்து தமிழுக்கு வளம் சேர்த்து வருகின்றார் கவிதாயினி தா. எலிசபெத் அவர்கள். தங்கராஜ் சிவபதி தம்பதிகளின் மூத்த புதல்வியான இவர் தலவாக்கலை புனித பத்திரிசியார் கல்லூரி, தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம் ஆகியவற்றின் பழைய மாணவர். பாடசாலை காலத்தில் இருந்தே எழுத்தில் ஆர்வம் கொண்டு சிறந்த வாசிப்பினூடாக தன்னை புடம்போட்டுக் கொண்ட இவர் உயர்தர கல்வியை நிறைவு செய்ததன் பின்னர் எழுத்துறையில் நுழைந்தார். 2004ஆம் ஆண்டு வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த கவிதை ஒன்றினூடாக தொடங்கிய இவரது பயணம் அதன் பின்னர் மிக வேகமாக செல்லத் தொடங்கின. இவரது படைப்புகள் இலங்கையின் தேசிய பத்திரிகை சஞ்சிகைகளிலும், இந்தியாவில் இருந்து வெளிவரும் இலக்கிய ஏடுகளிலும், சர்வதேச கலை இலக்கிய இணைய சஞ்சிகைகளிலும் வெளிவந்துள்ளன. கவிதை, கட்டுரை, சிறுகதை, நூலாய்வு என பல முகங்களில் 100க்கும் அதிகமாக படைப்புகளை இவர் எழுதியுள்ளார். முகநூலில் ராஜ் சுஹா என்ற புனை பெயரிலும் இவர் எழுதி வருகின்றார். இவரது கவிதை, சிறுகதை தொகுப்புகள் நூலாக வெகு விரைவில் வெளிவர உள்ளன. இவரது கவிதை யாழ் இலக்கிய குவியம் வெளியிட்ட நாம் என்ற கவிதை நூலில் இடம் பிடித்துள்ளது. துருவம் இணைய சஞ்சிகையில் நட்சத்திர துருவம் எனும் பகுதியில் கலைஞர்கள் பலரை இவர் நேர்கண்டுள்ளார். லண்டன் தமிழ் வானொலி இவரை நேர்கண்டுள்ளது. சுகா எலிசபெத் என்ற தனது வலைப்பூவிலும் தொடர்ச்சியாக இவர் எழுதி வருகின்றார். 2012இல் நடைபெற்ற உலக தமிழ் இலக்கிய மாநாட்டில் வெளியான போருக்கு பின்னரான கவிதைகள் பற்றிய ஆய்வுக் கட்டுரையில் இவரது கவிதையும் இடம் பிடித்துள்ளது. இலங்கை தேசிய கவி சம்மேளனம் 2012இல் நடாத்திய கலை இலக்கிய பெருவிழாவில் இவரது இலக்கிய பணியை பாராட்டி காவியஸ்ரீ என்ற பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. வளர்ந்து வரும் கவிதாயினி தா. எலிசபெத் மேலும் இலக்கிய உலகில் தடம் பதிக்க தூவானம் வாழ்த்துக்களை தூவுகின்றது. அடையாளத்துக்கு விடை கொடுப்போம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு.